ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டதாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோயின் சீசோ இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கா. நம்ம ஸ்லைம் தான் அவள் கூட இருக்குது. அவள் தன்னை பற்றின கதையெல்லாம் ஸ்லைம்கிட்ட சொல்லவும், நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லுது. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன் ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் ஸ்லைமை பார்த்து சொல்கிறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமும் கேட்டுட்ருக்கு. அவள் உடம்புக்குள்ளே எப்படி அந்த ஃபயர் ஸ்பிரிட் போச்சு, அவளோட கண்ட்ரோலை மீறி அவள் அந்த ஒரு சின்ன பொண்ணை கொன்னது, எல்லா கதையும் நம்ம ரீமரோ ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த டீமன் லார்டு அந்த கேஸில் இவளை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு டீமன் லார்டு எங்கேயோ போயிட்டான். அந்த நேரம் தான் இந்த நம்ம சீசோ வந்து ஒரு ஹீரோவை மீட் பண்ணுறா. அந்த கேஸில் இவ தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஹீரோ கூட போயிட்டு சண்டை போடுறதுக்காக போகிறா. அந்த ஹீரோவை பார்த்த உடனேயுமே அவள் ஸ்ட்ராங்கானவா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுதா. பட் ஆனால் இவளோட கடமை அப்படிங்கிறதுனால நம்ம சீசோ வந்து அந்த ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பட் ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோயின் சீசோ தோத்து போயிருதா. இதை கேட்டு நம்ம ஸ்லைம், ஓ அப்போ அந்த ஹீரோ அப்படின்னு நீ சொல்கிறவா தான் அந்த வல்டோராவை வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்குது. அந்த ஹீரோ ரொம்பவே நல்லவளா இருந்தா நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பற்றி அக்கறையாக விசாரிச்சா. உடனே நானும் என்னோட கஷ்டங்கள் அவ்வளோத்தையும் அவகிட்ட சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டேன். என்ன மீறி கண்ட்ரோல் இல்லாமல் ஆள ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அவள் எனக்கு ஆதரவாக இருந்தா. என்னோட ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ தான் அந்த மாஸ்க்கை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்க போகிறா. கஷ்டப்பட்டு எடுக்க போகவும் நம்ம ஸ்லைம் அதை எடுத்து கொடுக்குது. இப்போ அதை அவள் மேலே வச்சுக்கிட்டு அவள் அப்படியே திரும்பவும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த ஹீரோ கூட சேர்ந்து நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணேன். அவள் கூட சேர்ந்து தான் ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நானே நேரில் பார்த்தேன், நீ செம ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. பட் ஆனால் என்ன காரணம்னே தெரில, அந்த ஹீரோ ஒரு நாள் என்னை விட்டு விலகி போயிட்டா. அவள் கடைசியாக என்கிட்ட போகும்போது சொன்ன ஒரே வார்த்தை, கண்டிப்பாக நம்ம திரும்ப சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ என்னை விட்டு போயிட்டா. அவள் எதுக்காக என்னை விட்டு போனாங்கிற காரணமே எனக்கு தெரில. அதுக்கப்புறமா நான் நிறைய மான்ஸ்டர்ஸை போய் அழித்தேன். மக்கள் எல்லாருமே என்னைய தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் என்னை பாராட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியே பல 100 வருஷங்கள் ஓடிடுச்சு. எனக்கு வயசாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னால் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை திரும்பவும் நான் கண்ட்ரோல் மீறி போயிட்டோம்னா என் கையாலேயே நல்லவங்க யாரையாச்சும் கொண்டுடணும்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் நான் கிங்டம் ஆஃப் காசியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்படிங்கவும் நம்ம ஸ்லைம் அங்கே ஸ்கூல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கு. ஆமாம், வேற உலகத்துலேருந்து சமன் பண்ணப்பட்டவங்களுக்கு தான் நான் டீச் பண்ணேன். அதில் ஒரு பையன் தான் நீ சொன்ன அந்த காமெடியை, மூவியில் உள்ள காமெடியை எனக்கு சொல்லி தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காமெடியை சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே திறமைசாலிங்க, ரொம்பவே நல்லவங்களா இருந்தாங்க. அதுக்கு மேலே எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுது. ஆமாம், அவங்க ரொம்ப திறமையான பசங்க. ஸோ அதனால் நான் அந்த டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வயசாகிட்டு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன இங்கே சமன் பண்ண அந்த டீமன் லார்டை தேட ஆரம்பித்தேன் அப்படின்னு நம்ம ஷீசோ சொல்லவும், எதுக்கு பழி வாங்குறதுக்கா அப்படின்னு ஸ்லைம் கேட்குது. இல்லை, எனக்கு தெரில. பட் ஆனால் வர வழியில தான் அந்த 3 அட்வென்ச்சரர்ஸை மீட் பண்ணேன். அவங்க கூட எனக்கு லைஃப் ரொம்பவே ஜாலியாக இருந்தது அப்படின்னு நம்ம சீசோ நம்ம ஸ்லைமை பார்த்து சொல்லிட்டு, உன்னோட ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்கா. என்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட் அப்படிங்க. இந்த நேம் இல்லை, ஒரிஜினல் நேம் அப்படின்னு கேட்கவும், அதுவா, அது சாட்டரோ மீக்கமி அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, என்னோட பேர் சீசுவி ஐசாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்லைமை பார்த்து, சாட்டரோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ என்னைய சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஸ்லைம் அதிர்ச்சி ஆகுது. நீ என்னோட கர்ஸ் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை சாப்பிட்ட மாதிரியே என்னையும் சாப்பிட்ரு. எனக்கு இதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. என்னோட டைம் நெருங்கிடுச்சு. என்னோட கடைசி ஆசை இது ஒன்றே ஒன்று தான். உனக்குள்ளே நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஸோ உனக்குள்ளேயே நான் கடைசி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்லைம் ஓகே அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணீர் விடுதா. உடனே நம்ம ஸ்லைம், உன்னை இங்கே சமன் பண்ண அந்த டீமன் லார்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சீசூட்டை கேட்கவும், அவன் பேர் லியான் கிராம்வெல். அவன் ரொம்பவே ஆபத்தான ஒரு டீமன் லார்ட், பார்த்து ஜாக்கிரதா அப்படிங்கவும், அந்த ஸ்லைம் வந்து நம்ம சீசூட்டை கேட்க, அவனை நீ கண்டுபிடிச்சா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் என்ன ஒரு உயிரினமாக கூட மதிக்கல. நான் ஒரு பொண்ணு இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கவலைப்படாத, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், தேங்க்யூ அப்படின்னு ரொம்பவே முடியாம தான் நம்ம ஹீரோயின் கடைசியாக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கை இதாயிடுது, முடியெல்லாம் வெள்ளை கலராக மாறிடுது. நம்ம ஹீரோயின் இறந்துருதா. உடனே நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் அந்த ப்ரெடிட்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்லைம் வந்து நம்ம சீசோவோட கடைசி ஆசையை இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கு. இங்கே நம்ம சீசோ இறந்ததுக்கப்புறமா அவளோட ஒரு கற்பனை சீன் மாதிரி காமிக்காங்க. நம்ம சீசோ வந்து திரும்பவும் அவங்க அம்மா கிட்டேயே போகிற மாதிரி, அதுவும் அந்த சின்ன வயசு குழந்தையாவே திருப்பி அவங்க அம்மா கிட்டேயே போய் சேர்ற மாதிரி நமக்கு ஒரு கற்பனையான இமேஜினேஷன் சீனை காமிக்கிறாங்க. இங்கே அந்த 3 அட்வென்ச்சர்ஸும் சீசுவை பார்க்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ரீமரு கூட இருக்கான், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் அந்த வில்லேஜோட சீஃபும் அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது.
ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கான். அது நம்ம ரீமரோ ஸ்லைம் தான். அப்படியே கண் கலங்கி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப சீசோ இறந்துட்டாளா அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர்ஸோட லீடர் கேட்கவும், அந்த கூட இருக்கிறவன் முதல்ல இவன் தான் நம்ம ரீமரோ ஸ்லைம்னு எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்க மாஸ்டர் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்காவும் அந்த சீஃபும் கத்துறாங்க. உடனே நம்ம ரீமரோ ஸ்லைம் நான் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்லைமாவே மாறிடுது. உடனே அங்க இருக்கிற அந்த அட்வென்ச்சர் பொண்ணு அப்படின்னா நீ அப்ப அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை சாப்பிட்ட மாதிரியே நம்ம சீசோவையும் சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஸ்லைம் ஆமா கைஸ், நம்ம சீசோக்காக தான் நான் அதை பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் அத பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும், இதுக்கு எதுக்கு சாரிலாம் கேட்க? நீ அவளோட கடைசி ஆசைய தானே நிறைவேத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்றான். உடனே நம்ம ஸ்லைம் அந்த பொண்ண பார்த்து, இப்போ நான் உன் கண்ணுக்கு ஒரு மான்ஸ்டரா தெரியுதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு, இல்ல நான் அப்படி எதுவுமே நினைக்கல. என்ன ஒண்ணு அவளோட கடைசி நேரத்துல அவ கூட நான் இருந்திருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு அவ சொல்லவுமே, அவ உங்க கூட இருந்த டைமிங்ல ரொம்பவே ஹாப்பியா இருந்தா. அண்ட் உங்க டீம் எப்பவுமே ஆபத்தை நோக்கியே போகுமாமே அப்படின்னு சொன்னோனே, உடனே மத்த 2 பேரும் அந்த குரூப்போட லீடர் பார்த்து நீ தான் லீடரு அப்படின்னு சொல்லுவோம். டேய் உங்களாலேயும் சேர்ந்து தான்டா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரவால்ல. இப்போ அந்த சோகத்துல இருந்து மறந்தே அவங்க திரும்பவும் பழையபடி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ள நினைக்குது. இப்போ அந்த அட்வென்ச்சரர் ஸ்லைமை பார்த்து நீங்க செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நாங்க எங்க கண்ட்ரில போயிட்டு உங்கள பத்தி நல்ல விதமா ரிப்போர்ட் குடுப்போம். எங்களோட கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு. திரும்பவும் உங்க ஹியூமன் ஃபார்ம்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நான் ஈஸியா மாறிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹியூமன் ஃபார்ம்க்கு மாறவும், "சீசு நீ எங்க கூட இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த ஸ்லைம் கிட்ட சொல்லிட்டு, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த சீசுங்கிற பொண்ண ரொம்பவே மிஸ் பண்றா. உடனே நம்ம ஸ்லைம் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே புது ஆர்மர் ட்ரெஸ்ன்னு கொடுக்குது. அந்த ஆர்மர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இதை செஞ்சது கைஜினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகவுமே அந்த அட்வென்ச்சரர்ஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபேமஸ் நீங்க எங்களுக்கு ஆர்மர் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸான திறமைசாலிகளை நான் வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வந்து ஆச்சரியப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்போ நம்ம ஸ்லைமோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம சீசோ வந்து ஃபயர் ஸ்பிரிட்டை வச்சிருந்தா அண்ட் ஒரு ஹீரோவா இருந்தா அவளோட டிஸ்ட்ரக்டிவ் பவர்லாம் உண்டாச்சு. அவள் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒரு ஹீரோவா வாழ்ந்து இறந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவளுக்கு ஒரு கல்லறை மாதிரி தனியாக நம்ம ஸ்லைம் ரெடி பண்ணி இந்த கல்லறை சீசோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஞாபகத்தமா உள்ளது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்குது. அண்ட் இப்போ அந்த ஸ்லைமு எனக்குள்ளதான் அந்த 2 பேருமே இருக்காங்க. இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற அந்த வல்டோரா டிராகனும் சீசோ அப்படிங்கிற ஹீரோவும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த ஹியூமன் ஃபார்மோட இந்த ஃபார்ம் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்லைமா மாறிக்கிடுது. அண்ட் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான சீனை காமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மாதிரி அது மனுஷன் இல்லை ஒரு பன்னி மாதிரி ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு டெசர்ட்ல மயங்கி விழுது. அப்போ அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் வரான். கொரோனா மாஸ்க் இல்லை அது ஒரு பறவை மாஸ்க் மாதிரி போட்டிருக்கான். உனக்கு ஃபுட்டும் நேமும் நான் தரேன் அப்படின்னு கேட்கவும் நீ யாரு அப்படின்னு கேட்டவொடனே அவன் என்னோட பேர் கில்மியோடு நீ சாக விரும்புறியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு பேர் கொடு அப்படின்னு சொல்லி இந்த பன்னி மூஞ்சி கேட்கான். ஆக்சுவலி இந்த காப்ளின்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பன்னி மூஞ்சிக்காரங்களை வந்து ஓர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நேம் வைக்கிறான். இதை வந்து ஒரு டீமன் லார்டோட ஆர்மியில் இருக்கிற ஒருத்தன் தான் செய்கிறான். இப்போ அவனுக்கு அவன் சாப்பாடை கொடுக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமேல வந்து சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி போனாலும், அதுக்கப்புறம் சீன்ஸ் வந்து ஆசமா ஸ்டோரி போக ஆரம்பிச்சுரும். ஸோ கொஞ்சம் பொறுமையோட நீங்க இந்த கதைய பார்த்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆசமான விஷயங்கள் இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சூப்பரான நெறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.